ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்கள். இது அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, மாவு, அப்புறம் டீ வடிகட்டுவோம்ல அதில் என்ன செஞ்சுருக்கேன், காய்கறி கழிவு இருக்குது பாருங்கள். அதை 2 நாளாக ஊற வச்சுருக்கேன். எப்படி வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இது வந்து நல்லா நுரைச்சி போயிருக்கு, அதான் நல்லா புளிச்சிருக்குது. இப்படி இருந்தால் தான் என்ன செய்யணும், இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு இப்படி ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த இதை ஊற்றிடுங்க. காய்கறிகள் நல்லா என்ன செய்யணும், ஊற வச்சு வச்சிடணும். அதில் பழைய தயிர் இருந்துச்சு, அதையும் என்ன செஞ்சுருக்கேன், கூட ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த காய்கறி குப்பையில் என்ன செஞ்சிடலாம், செடி மேலே நம்ம அப்படியே போட்டு விட்டுடலாம். இதை எடுத்து செடிக்கு ஊற்றினோன்னு சரி, செடி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நேற்று வச்சோம்ல மிளகா நாற்று, அதில் 3 தான் நல்லா வருது, 1 அப்படியே சரிஞ்சிருச்சு. அடுத்தது எலுமிச்சம்பழ கன்று, இது சீனி அவரைக்காய். தக்காளி செடியும் பாருங்கள் நல்லா சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காயும் நல்லா பூ வந்திருக்கு பாருங்கள். பழையபடி இந்த கத்திரிக்காய் நல்லா பெருசாகுது பாருங்கள். எல்லாமே செடி செம்மையாக வருது. மிளகாலாம் இன்னும் நிறைய பூத்துருச்சு, காய் நல்லா திரட்சி ஆகிடுச்சு. நம்ம திரட்சி அரைக்கின உரம் ஊற்றினோம்ல, அது நல்லா காயெல்லாம் நல்லா திரட்சியாக இருக்குது. ரோஸ்களுமே நிறைய என்ன செஞ்சிருச்சு, இப்போ மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் மழை வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரலை. உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். யார் யார் ஊரில் மழை பெய்யுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ரோஸ் கண்ணெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது, செவந்தி கண்ணு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாடி தோட்டம் அடுத்தாப்பில் கீழே மாறப்போகுது. ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனரமா மாடியில் செடி வச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீடை இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், வெக்கேட் பண்ண போகிறோம். வெக்கேட் பண்ணிட்டு கீழ் வீடு இருக்கிற மாதிரி, கீழே இடம் இருக்கிற மாதிரி வீடு பார்த்துருக்கோம். அதனால் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய போகுது, மாடி தோட்டம் தரையில் உள்ள தோட்டமாக போக போகுது. அதுலேயுமே தரையிலுமே தொட்டியில் தான் வைக்க போகிறோம். அதெல்லாம் இடம் கிடையாது, சுற்றி சும்மா சிமெண்ட் தரை தான். அதில் போய் என்ன செய்யலாம், கீழே வச்சுக்கிடலாம். அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், சிறப்பாக காய்கறி அறுவடை பண்ணலாம், பூக்கள் அறுவடை பண்ணலாம், சிறப்பாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் செடியெல்லாம். ரோஸ் இன்னொரு மொட்டு நல்லா விரிய போகுது. இது பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். அடுத்த மொட்டு இந்த இருக்குது பாருங்கள். இந்த மொட்டு செம்மையாக, இது பன்னீர் ரோஸ், அவ்வளோ மணமாக இருக்குது. இந்த கொடி வகை காய்கறி என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடியை அவுத்துட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி எடுக்கணும். மெதுவாக எடுத்து விடணும், இல்லைன்னா கொடி கட்டாயிரும். கஷ்டமாக இருக்கும். கொடியை கட் பண்ணிச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன செய்ய, நம்ம அங்கே போய் என்ன செஞ்சுக்கணும், கீழே ஏதாவது சுவரில் படர விட்டுக்கிடணும். எவ்வளோ சூப்பராக கொடி போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் கொடி வச்சேன், 1 மாதம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சரி நமக்குன்னு ஒரு இது கடவுள் கொடுப்பாருங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம அடுத்தாப்பில் அங்கே போய் நம்ம கொடி வகை காய்கறி வளர்த்துக்கிடுவோம். எல்லா காயும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், முல்லைப்பூ குச்சி வைக்கணும்னு ஆசை. முல்லைப்பூ செடியும் ஒரு வீட்டில் முல்லைப்பூ குச்சி உடிச்சிட்டு இப்படி வச்சு நிழல்லையே வச்சுருந்தேன். எப்படி தளர்த்துருக்குன்னு பாருங்கள். இது என்ன செய்யலாம், நம்ம பெரிய டப்பாவில் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். முல்லைப்பூவும் பறிச்சுக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக. இது முல்லைப்பூவு இங்கிட்டு நேற்று காமிச்சிருந்தேன் பாருங்கள். இது மஞ்சள் கலர் கனகாம்பரம். எதுக்கும் இருக்கட்டுமே ஒரு 4-5 குச்சை ஊனி வச்சேன். அதில் ஒரு 3 குச்சி தளர்த்துருச்சு. இது ரோஸ் கலர் செம்பருத்தி, அதுவும் தளர்த்து வருது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.